பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். தானியேல் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். தானியேல் 5ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 70 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தவன் யார்? பெல்ஷாத்சார். தானியேல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. பெல்ஷாத்சார் தன் டேஸில் 1000 பேருக்கு ஒரு டேஸ் விருந்து செய்தான். தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்தான். தானியேல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 3. பெல்ஷாத்சார் யாருடைய குமாரன்? நேபுகாத் நேச்சாரின் குமாரன். தானியேல் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 4. பெல்ஷாத்சார் திராட்சரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் எவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான்? எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களை. தானியேல் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 5. எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பாத்திரங்களில் திராட்சரசம் குடித்தவர்கள் யார்? பெல்ஷாத்சாரும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும். தானியேல் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 6. தேவனுடைய வீடு எது? எருசலேம் ஆலயம். தானியேல் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 7. பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவனை புகழ்ந்தவர்கள் யார்? பெல்ஷாத்சாரும் அவனுடன் திராட்சரசம் குடித்தவர்களும். தானியேல் 5ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்கள். கேள்வி எண் 8. மனுஷ கைவிரல்கள் சுவரிலே எழுதிற்று. சரியா தவறா என கூறுக. சரி. தானியேல் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 9. மனுஷ கைவிரல்கள் டேஸுக்கு எதிராக ராஜ அரமனையின் டேஸ் சுவரிலே எழுதிற்று. விளக்குக்கு எதிராக சாந்து பூசப்பட்ட சுவரிலே. தானியேல் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 10. சுவரில் எழுதின கையுறுப்பை கண்ட ராஜா யார்? பெல்ஷாத்சார். தானியேல் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 11. எது வேறுபட்டது? பெல்ஷாத்சார் ராஜாவின் முகம். தானியேல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 12. பெல்ஷாத்சார் ராஜாவை கலங்க பண்ணியது எது? பெல்ஷாத்சாரின் நினைவுகள். தானியேல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 13. பெல்ஷாத்சார் ராஜாவினுடைய டேஸ் தளர்ந்தது. இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது. தானியேல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 14. ஒன்றோடொன்று மோதிக்கொண்டது எது? பெல்ஷாத்சாரின் முழங்கால்கள். தானியேல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 15.
பெல்ஷாத்சார் ராஜா எவர்களை உள்ளே அழைத்து வரும்படி சொன்னான்? ஜோசியரையும் கல்தேயரையும் குறி சொல்லுகிறவர்களையும். தானியேல் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 16. ராஜா மிகுந்த சத்தமிட்டு ஜோசியரையும் கல்தேயரையும் குறி சொல்லுகிறவர்களையும் உள்ளே அழைத்து வரும்படி சொன்னான். சரியா தவறா என கூறுக. தவறு. உரத்த சத்தமிட்டு என்பதே சரி. தானியேல் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 17. எவன் ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாயிருப்பான் என்று பெல்ஷாத்சார் கூறினார்? சுவரில் எழுதப்பட்ட எழுத்தை வாசித்து அதன் அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறவன். தானியேல் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 18. சுவரில் எழுதப்பட்ட எழுத்தை வாசித்து அதன் அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறவனுக்கு டேஸும் கழுத்திலே டேஸும் தரிக்கப்படும் என்று பெல்ஷாத்சார் கூறினார். இரத்தாம்பரமும் பொற்சரப்பணியும். தானியேல் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 19. பெல்ஷாத்சார் ராஜாவின் டேஸ் எல்லாரும் வந்து சேர்ந்தார்கள். ஞானிகள் எல்லாரும். தானியேல் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 20. சுவரில் எழுதப்பட்ட எழுத்தை வாசிக்கவும் அதன் அர்த்தத்தை தெரிவிக்கவும் எவர்களால் கூடாதிருந்தது? பாபிலோன் ஞானிகளால். தானியேல் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 21. ராஜாவாகிய பெல்ஷாத்சார் டேஸ் கலங்கினான். மிகவும் கலங்கினான். தானியேல் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 22. எவர்கள் திகைத்தார்கள்? பெல்ஷாத்சாரின் பிரபுக்கள். தானியேல் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 23. விருந்து சாலைக்குள் பிரவேசித்தது யார்? ராஜாத்தி. தானியேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 24. ராஜாத்தி எவர்கள் சொன்னவைகளை கேள்விப்பட்டு விருந்து சாலைக்குள் பிரவேசித்தாள்? பெல்ஷாத்சாரும் அவனுடைய பிரபுக்களும் சொன்னவைகளை கேள்விப்பட்டு. தானியேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 25. ராஜாவே நீர் என்றும் வாழ்க என்று தானியேல் பெல்ஷாத்சாரிடம் கூறினான். சரியா தவறா என கூறுக. தவறு. ராஜாத்தி தான் பெல்ஷாத்சாரிடம் கூறினாள். தானியேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. உமது நினைவுகள் உம்மை கலங்க பண்ணவும் உமது முகம் வேறுபடவும் வேண்டியதில்லை. யார் யாரிடம் கூறியது? ராஜாத்தி பெல்ஷாத்சாரிடம். தானியேல் 5ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்கள். கேள்வி எண் 27. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு டேஸ் இருக்கிறான் என்று ராஜாத்தி பெல்ஷாத்சாரிடம் கூறினாள். ஒரு புருஷன் இருக்கிறான் என்று. தானியேல் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 28. தானியேலுக்குள் எது இருப்பதாக ராஜாத்தி கூறினாள்? பரிசுத்த தேவர்களுடைய ஆவி. தானியேல் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 29. வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் யாரிடத்தில் காணப்பட்டது? பெல்தெஷாத்சார் என்னும் தானியேலிடத்தில். தானியேல் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 30. தானியேல் எவர்களுக்கெல்லாம் அதிபதியாக இருந்தான்?
சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் கல்தேயருக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும். தானியேல் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 31. இப்போதும் தானியேல் அழைக்கப்படட்டும், அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான். யார் யாரிடம் கூறியது? ராஜாத்தி பெல்ஷாத்சாரிடம். தானியேல் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 32. தானியேலுக்குள் எதை வியார்த்தி பண்ணுகிற விசேஷித்த ஆவி இருந்தது? சொப்பனங்களை வியார்த்தி பண்ணுகிற விசேஷித்த ஆவி. தானியேல் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 33. எதை தெளிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் தானியேலிடம் காணப்பட்டது? கருகலானவைகளை. தானியேல் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 34. எதை வெளிப்படுத்துகிற ஆவி தானியேலிடம் காணப்பட்டது? புதை பொருட்களை. தானியேல் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 35. பெல்ஷாத்சார் ராஜாவின் முன் உள்ளே அழைத்து வந்து விடப்பட்டவன் யார்? கேள்வி எண் 36. நீ என் பிதாவாகிய ராஜா யூதாவிலிருந்து சிறைப்பிடித்து வந்த யூதரில் ஒருவனாகிய தானியேல் அல்லவா? யார் யாரிடம் கேட்டது? பெல்ஷாத்சார் தானியேலிடம். தானியேல் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 37. டேஸும் டேஸும் விசேஷித்த ஞானமும் தானியேலிடத்தில் காணப்பட்டதென்று பெல்ஷாத்சார் கேள்விப்பட்டார். வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும். தானியேல் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 38. உம்முடைய டேஸ் உம்மிடத்திலேயே இருக்கட்டும் என்று தானியேல் பெல்ஷாத்சாரிடம் கூறினான். உம்முடைய வெகுமானங்கள். தானியேல் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 39. இந்த டேஸ் வெளிப்படுத்த சாஸ்திரிகள் மற்றும் ஜோசியரால் கூடாமற் போயிற்று என்று பெல்ஷாத்சார் கூறினார். வசனத்தின் அர்த்தத்தை. தானியேல் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 40. பொருளை வெளிப்படுத்தவும் கருகலானவைகளை தெளிவிக்கவும் உன்னாலே கூடுமென்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். யார் யாரிடம் கூறியது? பெல்ஷாத்சார் தானியேலிடம். தானியேல் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 41. எதை வேறொருவனுக்கு கொடும் என்று தானியேல் பெல்ஷாத்சாரிடம் சொன்னான்? உம்முடைய பரிசுகளை. தானியேல் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி 42. இந்த டேஸ் நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் டேஸ் தெரிவிப்பேன் என்று தானியேல் பெல்ஷாத்சாரிடம் கூறினான். இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன் என்று. தானியேல் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி 43. நேபுகாத் நேச்சாருக்கு ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையையும் கொடுத்தது யார்? உன்னதமான தேவன். தானியேல் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி 44. சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் யாருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள்? நேபுகாத் நேச்சாருக்கு முன்பாக. தானியேல் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி 45. சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் நேபுகாத் நேச்சாருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருக்க காரணம் என்ன? நேபுகாத் நேச்சாரின் மகத்துவம். தானியேல் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி 46. தமக்கு சித்தமானவனை கொன்று போட்டு தமக்கு சித்தமானவனை உயிரோடே வைத்தது யார்? நேபுகாத் நேச்சார். தானியேல் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி 47. அவர் தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார். யார் யாரிடம் கூறியது? தானியேல் பெல்ஷாத்சாரிடம். தானியேல் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி 48. யாருடைய இருதயம் மேட்டிமையானது?
நேபுகாத் நேச்சாரின் இருதயம். தானியேல் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி 49. கர்வத்தினாலே கடினப்பட்டது எது? நேபுகாத் நேச்சாருடைய ஆவி. தானியேல் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி 50. நேபுகாத் நேச்சார் தமது டேஸில் இருந்து தள்ளப்பட்டார். சிங்காசனத்தில் இருந்து. தானியேல் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி 51. நேபுகாத் நேச்சாரை விட்டு அகன்று போனது எது? நேபுகாத் நேச்சாரின் மகிமை. தானியேல் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி 52. மனுஷரினின்று தள்ளப்பட்டது யார்? நேபுகாத் நேச்சார். தானியேல் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி 53. நேபுகாத் நேச்சாருடைய இருதயம் டேஸ் இருதயம் போலாயிற்று. மிருகங்களுடைய இருதயம் போலாயிற்று. தானியேல் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி 54. நேபுகாத் நேச்சார் எவைகளோடே சஞ்சரித்தார்? காட்டு கழுதைகளோடே. தானியேல் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி 55. மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதிகாரியாக்குவது யார்? உன்னதமான தேவன். தானியேல் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி 56. மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தது யார்? நேபுகாத் நேச்சார். தானியேல் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி 57. நேபுகாத் நேச்சாருடைய சரீரம் டேஸிலே நனைந்தது. ஆகாயத்து பனியிலே நனைந்தது. தானியேல் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி 58. பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக தன்னை உயர்த்தியது யார்? பெல்ஷாத்சார். தானியேல் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி 59. தம்முடைய கையில் தனது டேஸ் வைத்திருக்கிறவரும் தனது டேஸ் எல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை பெல்ஷாத்சார் மகிமைப்படுத்தவில்லை. சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் தனது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை. தானியேல் 5:23. கேள்வி 60. டேஸும் டேஸும் உணராமலும் இருக்கிற தேவர்களை பெல்ஷாத்சார் புகழ்ந்தான். காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற தேவர்களை. தானியேல் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி 61. கையுறுப்பால் சுவரில் எழுதப்பட்ட எழுத்து என்ன? மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின். தானியேல் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி 62. மெனே என்பதன் அர்த்தம் என்ன? தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடி உண்டாக்கினார் என்று அர்த்தம். தானியேல் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி 63. தெக்கேல் என்பதன் அர்த்தம் என்ன? நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்று அர்த்தம். தானியேல் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி 64. பெரேஸ் என்பதன் அர்த்தம் என்ன? உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்று அர்த்தம். தானியேல் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி 65. தானியேலுக்கு இரத்தாம்பரத்தையும் அவனுடைய கழுத்தில் பொற்சரப்பணியையும் தரிப்பிக்க கட்டளையிட்டது யார்?
பெல்ஷாத்சார். தானியேல் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 66. தானியேலை குறித்து என்ன சொல்லி பறைமுறையிட பெல்ஷாத்சார் கட்டளையிட்டான்? ராஜ்யத்திலே தானியேல் 3ஆம் அதிகாரியாயிருப்பவன் என்று. தானியேல் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 67. டேஸ் ராஜாவாகிய பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்டான்? கல்தேயரின் ராஜாவாகிய பெல்ஷாத்சார். தானியேல் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 68. பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்ட வேளை எது? ராத்திரி. தானியேல் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 69. தரியு எத்தனாம் வயதில் ராஜ்யத்தை கட்டிக்கொண்டான்? தன் 62ஆம் வயதில். தானியேல் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 70. தரியு என்பவன் பெர்சியன். சரியா தவறா என கூறுக. தவறு. மேதியன் என்பதே சரி. தானியேல் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போடங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.